நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஜீவ வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறத நான் ரொம்ப பெருமையாய் கருதுகிறேன். இந்த இரவு தூங்க போவதுக்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானிங்க. உங்களுக்கு தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். பிலிப்பியர் 4:19 நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஆயுதம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசின இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எந்த ஒரு பெரிய தேவையை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியாயும் ஜீவனாக இருக்கிற இந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை உடையதாக இருக்கிறது. சேர்ந்து சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிச்சயம் நடக்கும். குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும். சம்பூர்ணம் உண்டாகும், பரிபூர்ணம் உண்டாகும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். ரட்சிப்புக்குள்ளே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னன்னா, இப்போதும் தேவையில்லை இருக்கிறது கிடையாது. தேவைகள் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கிறது. மச் மோர் தென் எனஃப் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அங்கே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இன்றைக்கி இருக்கிற குறைவுகள், பெரிய தேவைகள், இதை குறித்து அப்படியே திடீர்னு ஒரு செலவு வரும்போது அப்படியே மனம் துவண்டு போயிடக்கூடாது. அங்கே தான் விசுவாசிக்கிற கர்த்தர் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இது வரைக்கும் நடத்தினார் எபினேசர், இனி நடத்த வல்லவராக இருக்கார். எல்ஷடாவாக இருக்கிறார். அவருடைய காலம் ரொம்ப பெருசு என்று விசுவாசிக்க ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் தூக்கம் மட்டும் கிடையாது, உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சரீர சுகம், திருமணம் எல்லாம் அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா தூங்குவீங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு சமாதானமான இரவாக இருக்கட்டும். குட் நைட் பீப்புள். Love you so much. God bless you.